அனைவருக்கும் வணக்கம். ஆதாரம் அறக்கட்டளையின் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்லே நான் தெரிவிக்கிறேன். இலங்கையினுடைய இந்து சமூகத்தின் ஆன்மீக வாழ்வியலை ஆய்வுக்குட்படுத்துகின்ற இந்த அரிய முயற்சி இறைவனுடைய கருணையினாலே சிறப்பாக அமைய வேண்டும் என்று முதலிலே நான் இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன். இலங்கையினுடைய இந்து சமூகத்தின் ஆன்மீக வாழ்வியலை சில பிரிவுகளாக நாங்கள் நோக்கலாம். இந்த ஆன்மீக வாழ்வியலிலே மத நம்பிக்கையோடு சமூக அமைப்பு, பண்பாட்டு அடையாளங்கள், அறிவு தொடர்ச்சி, ஒழுக்க நெறிகள் என்பன எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றன. இலங்கையிலே இந்து மதம் என்று சொன்னால் அது பெரும்பாலும் சைவ சமயத்தை தான் ஆன்மீக ஆதாரமாக கொண்டது. குறிப்பாக சைவ சித்தாந்த சைவத்தை ஆதாரமாக கொண்டது என்று பொதுவாக சொல்லலாம். இப்ப இங்கே பிரசாந்தன் தம்பி தொடக்கி வைத்து பின்னாலும் சொல்லப்பட்ட இந்த ஆராய்ச்சி செய்யலாமா சமயத்தை, இறைவனை என்ற ஒரு கேள்வி ஒன்று மிக முக்கியமான கேள்விதான். பிரசாந்தன் சொன்னது போல அந்த சம்பந்தருடைய ஒரு வார்த்தை, ஏருக்களாலும் எடுத்த பொருட்களாலும் சோதிக்க வேண்டாம் சுடர்விட்டுடன் எங்கள் சோதி என்று சொன்னது. அவர் சொன்னது போல இந்த இறைவனைத்தான் நாங்கள் சோதிக்க கூடாது, ஆனால் இறைவனை அடைகிற வழிகளை நாம் சோதிக்கலாம், ஆய்வு செய்யலாம். இது திருமூலரே இதை சொல்லி இருக்கிறார் ஆரம்பத்திலே. ஒன்று பேரூர் அதற்கு வழி ஆறுள. இந்து சமயத்திலே இறைவன் என்பவன் ஒருவன் தான், பரம்பொருள் ஒன்று, அதற்கு போகிற வழி 6 வழி இருக்கிறது. ஆனால் போகிற நோக்கத்தை விட்டுவிட்டு தங்கள் வழிதான் பெரிது என்று அந்த வழியினுடைய இடையிலே நின்று கத்திக் கொண்டிருப்பவர்கள் அந்த முடிவிடத்தை அடைய மாட்டார்கள். அவர்களை பார்த்தால் குன்று குறைத்தலும் நாயை ஒத்தார்களே என்று திருமூலரே சொல்வார். அது மட்டுமல்ல, மணிவாசகரே ஆயக்கடவேன் நானோதான் என்னோ இங்கு அதிகாரம் என்று இறைவனை ஆராய முடியுமா என்பார். அங்கே இறைவனைத்தான் ஆராயக்கூடாதே தவிர இறைவனுக்கு அடைகின்ற வழிகளை காணலாம். இப்ப கச்சியப்பர் இதுக்கு அனுமதி தருகிறார். ஆய்வுக்கு நூல் தொடங்குகின்ற பொழுதே அவர் சொல்கிறார், வற்றா அருள் சேர் குமரேசன் வன் காதைதனை சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும். அதை கவனிங்க, ஆராய்ந்திடுவாரும் துகளுறாமே கற்பாரும் கற்பான் முனைவாரும் கசிந்து கேட்டல் உற்றாருக்கும் நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வீடு பேறு கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்ப நூல்களை ஆராயலாம், சமயத்தை ஆராயலாம், இறைவனை அடைய போகின்ற வழிகளை ஆராயலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பின்னாலே கூட அவர் பேசுவார், ஆயவும் வேண்டுங்கொள்ளோ என்று முருகனுடைய கருணை பெருக்கை சூரன் எப்படி அனுபவித்தான் என்பதற்கு அப்படி ஆய்வு வேண்டும் என்றால் அதுக்கு சூரன் அடையாளம் என்றெல்லாம் சொல்லுவார். எங்களுடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் இந்து சமயத்தின் வரலாற்றுக்கு 3 பிரிவுகள் உண்டு. ஒன்று வரலாறு, இன்னொன்று கலை, மூன்றாவது தத்துவம். இந்த வரலாறு, கலை, தத்துவம் என்கின்ற எங்களுடைய ஆன்மீக பாதையிலே முக்கியமாக தத்துவம் என்பது முழுக்க ஆய்வுக்குட்பட்டதுதான். பிரத்தியட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று சொல்வார்கள். கண்ணால் தெரிவது, ஊகித்தறிவது. புகை இருந்தால் அங்க நெருப்பு இருக்கின்று அனுமானித்தறிவது ஆகம பிரமாணம், நூல்களிலே சொல்லப்பட்டது அல்லது பெரியோர்கள் சொல்லப்பட்டது. பெரிய புராணம் கூட இந்த ஆய்வை ஏற்றுக்கொள்கிறது. சுந்தரருடைய வரலாற்றிலே ஆட்சி ஆவணம் அன்றி மற்ற அயலார் சாட்சி, இது ஏதாவது உண்டால ஒரு விஷயத்தை தீர்மானிக்கலாம். ஆகவே ஆய்வு என்பது மிக முக்கியமானது. இனி நான் சொல்ல போகின்ற சில விஷயங்களை நீங்கள் குறிச்சு கொண்டால் இந்த ஏற்பாட்டாளர்கள் உங்களுக்கு இந்த ஆய்வுக்கு துணையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இலங்கையினுடைய இந்து சமூகத்தின் ஆன்மீக வாழ்வியலை 5 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஆன்மீக மரபுகள், 2வது சமூக வாழ்வியல், 3வது அறிவு பாரம்பரியம், 4வது முக்கியமாக இதுவரையும் யாரும் இதை தொடாத பகுதி போர்க்கால சூழலில் இலங்கையினுடைய சைவ ஆன்மீக வாழ்வியல். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்தியாவிலே இப்படி ஒரு போர்ச்சூழல் இல்லை. சைவ மரபு விளங்குகின்ற அண்மை காலத்திலே இருக்கின்ற
இந்த சைவ வாழ்வியலோடு இருக்கின்ற நாட்டில இலங்கையினுடைய வடக்கு கிழக்குக்கு இந்த துன்பம் இருக்கிறது. போர்க்கால சூழலில் சைவ ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருந்தது என்பது கட்டாயம் ஆய்வு செய்யப்பட வேண்டியது. அஞ்சாவது, நவீன கால சூழலில் ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருக்கு. சுருக்கமா சொன்னால், ஆன்மீக மரபுகள் என்று முதலாவதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சைவ சமயத்தினுடைய இந்த மைய பங்கு சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆலய வழிபாட்டு மரபுகள், ஆலயங்கள் ஆன்மீக மையமாக விளங்குவது மட்டுமல்ல, சமூக ஒருங்கிணைப்பு மையமாக விளங்குகிறது. இப்ப கேதீஸ்வரம், கோணேஸ்வரம், எங்களுடைய பஞ்ச ஈஸ்வரங்கள், கதிர்காமம், நைனாதீவு, இவைகளெல்லாம் ஒரு முக்கியமான நீண்டகால பாரம்பரியத்தை கொண்ட ஆன்மீக சமூக ஒருங்கிணைப்பு மையங்களாக விளங்குகின்றன. அடுத்து விரதங்கள் மற்றும் கோயில் விழாக்கள், இவை எப்படி பண்பாட்டை கடத்தி வந்தன, ஆன்மீக சிந்தனையை விதைத்தன, அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துகின்றன. இப்ப இந்த ஆய்வு 3 காலத்திலே இருக்கலாம். எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, இனி எப்படி இருக்க வேணும். இப்ப 2வது, சமூக வாழ்வியலை பற்றி இந்த இலங்கையினுடைய இந்து சமூகத்தின் ஆன்மீக வாழ்வியலில் சமூக வாழ்வியல் என்று பார்த்தா குடும்ப வாழ்வில் ஆன்மீகம் எப்படி இருக்கிறது, தினசரி வழிபாடு, சமய சிந்தனைகள், இந்த சமய சின்னங்களை அணிந்து கொண்டு வெளியே போகின்ற அந்த பண்பு, அடுத்த தலைமுறைக்கு வீடுகள் எப்படி எங்களுடைய ஆன்மீக பெருமையை கடத்துகிறது. அடுத்து வாழ்க்கையிலே வருகின்ற சடங்குகள், பிறப்பிலே இருந்து இறப்பு வரையும். ஒரு இந்துவுக்கு 32 சடங்குகள் இருக்கு, மங்களம் அமங்கலம் 2ம் சேர்த்து. அதுக்கு சமஸ்காரங்கள் என்று எங்களுடைய பாடநெறிகளிலே சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள், சமஸ்காரங்கள். அப்ப 32 சமஸ்காரங்களும் வாழ்க்கை சடங்குகள் ஒரு இந்துவுக்கு, அதுவும் குறிப்பாக இலங்கையில எப்படி அவை விளங்குகின்றன, விளங்கி இருக்கின்றன என்று ஆராய்வது முக்கியமானது. அடுத்தது தர்மம், சமூக ஒழுக்கம், அகிம்சையை, கருணையை, தானம் கொடுப்பதை, சமூக சேவைகள் செய்வதை எப்படி எங்களுடைய ஆன்மீகம் வளர்த்திருக்கிறது என்பது. அடுத்தது அறிவு பாரம்பரியம், இது மிக மிக முக்கியமானது. இலங்கையினுடைய இந்து ஆன்மீக வாழ்வியலின் அறிவு பாரம்பரியம் எப்படி வளர்ந்திருக்கிறது. சைவ இலக்கிய மரபு, பக்தி இயக்கத்துக்கு அடிப்படை பக்தி இலக்கியங்கள். அந்த பக்தி இலக்கியங்கள் எப்படி திருமுறைகள் முதல் கொண்டு புராணங்கள், தல புராணங்கள், இன்னும் ஊஞ்சல் பாட்டுகள், இவையும் மிக முக்கியமானது. இவையெல்லாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம். மற்றது கல்வி மற்றும் தத்துவ சிந்தனை எப்படி வளர்ந்திருக்கிறது. சித்தர்கள், இலங்கையினுடைய ஆன்மீக வாழ்வியலை மெருகுபடுத்திய சித்தர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அந்த சித்தர்களை பற்றி ஆராய்வது, திண்ணை பள்ளிகள் எப்படி எங்களுடைய சைவத்தை வளர்த்தது, சைவ பாடசாலைகள் எப்படி வளர்த்தன, பண்டிதர்கள், சைவ வித்துவான்கள், சைவ புலவர்கள் எப்படி வளர்த்தார்கள், சொற்பொழிவாளர்கள் எப்படி அதை ஒரு காலகட்டத்திலே கடத்தி சென்றார்கள், சைவ சமய நூலாசிரியருக்கு முக்கியமே. இப்ப நான் முக்கியமா சொல்றது அடுத்தது, போர்க்கால சூழலில் இலங்கையினுடைய சைவ ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருந்தது என்பது ஒரு முக்கியமான தளம் ஆய்வுக்கு. 1980 என்று சொன்னாலும் 83 இருந்து 2009 வரை 2009 வரையும் இருந்த இந்த போர்க்கால சூழலில எங்கட சமயம், கோயில்கள் எப்படி இருந்தன. இப்ப ஒரு இடமாக, ஆறுதல் தருகிற இடமாக, அது மட்டுமில்ல ஆதுலர் சாலையாக, உணவு கொடுக்கிற இடமாக, நினைவேந்தல் செய்கிற இடமாக, அங்கே ஒழுங்கான பூசை முறைகள் இல்லை என்றாலும் புராணங்கள் மூலம் வீடுகளிலையும் கோயில் சுற்றுப்புறத்திலையும் இருந்து அங்கே அகதிகளாக இருக்கிறவர்கள் எப்படி சமயத்தை தங்களுடைய ஆறுதலுக்கு பயன்படுத்தினார்கள். உயிரிழப்பு நடந்த நேரம், இடப்பெயர்வு நடந்த நேரம், புலப்பெயர்வு நடந்த நேரம், பொருளாதாரம் நசிந்த நேரம், மன அழுத்தம் மிக்க நேரத்துல மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இறைவன் துணை இருப்பான் என்ற ஒன்றுதான் போர்க்கால சூழல்ல இலங்கையினுடைய இந்து பாரம்பரியத்தை மிக மிக முக்கியமா காத்தது. இன்றைக்கு அந்த சண்டை முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு வர்ற ஜனங்கள் இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சுதான் போச்சு. ஆனா போர்க்கால சூழல்ல நம்பிக்கை அதிகம் இருந்தது. அடுத்து 5வதாக இப்ப நான்
ஆன்மீக மரபுகள், சமூக வாழ்வியல், அறிவு பாரம்பரியம், போர்க்கால சூழலில் சைவ ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருந்தது, நிறைவாக நவீன கால சூழலில் ஆன்மீக வாழ்வியல் எப்படி இருக்கிறது. நவீன கால சூழல் ரெண்டு. ஒன்று, புலப்பெயர்வு நடந்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு நிறைய மக்கள் போயிருக்கிறார்கள், அது சொல்லவே வேண்டியதில்லை. அங்க பிறந்த இன்றைக்கெல்லாம் பிரித்தானிய சைவ திருக்கோவில்கள் ஒன்றியம் மிகப்பெரிய அந்த மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த நாட்டினுடைய எதிர்கால பிள்ளைகளை மட்டுமே மையமாக வைத்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற இந்த இந்து சமய குடும்பங்கள்ல பிறந்த பிள்ளைகள் எதுக்கெடுத்தாலும் அறிவியல் ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, எங்கே, யாரால், யாருக்காக, எப்போது என்று கேள்வி கேட்பார்கள். அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு எங்களுடைய இந்த ஆய்வு மிக முக்கியமாக இருக்கும். பாரதி சொல்வார், தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார். எங்க போனாலும் தமிழன், அதுவும் இலங்கை தமிழன் செய்ய வேண்டிய கடமையை ஒரு நாளும் தவற விட்டதில்லை, கடவுளையும் மறந்ததில்லை. இப்ப நீங்கள் செய்கிற இந்த ஆதாரம் கூட அறக்கட்டளை, ஆதாரம் அறக்கட்டளை கூட அந்த பாரதியினுடைய வாக்கத்தை நீங்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று புலப்பெயர்வு, இரண்டாவது தொழில்நுட்ப புரட்சி என்றே சொல்லலாம். இன்றைக்கு அந்த தொழில்நுட்ப புரட்சி எங்களுடைய இலங்கையினுடைய இந்து ஆன்மீக வாழ்வியல்ல என்ன தாக்கம் செலுத்தி இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள், ஒன்லைன் சொற்பொழிவுகள், ஆலய விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு இலங்கையில நடக்கிற அவ்வளவு ஆலய விழாக்களையும் சில டிவிக்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல அப்படியே காட்டுது. அங்க போய் திறந்தா நேர கூட அப்படி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு புலம்பெயர்ந்த மக்களை, குறிப்பாக முதியோர்களை எப்படி அந்த தாயகத்தோடு அவை இணைத்து வைத்திருக்கின்றன இந்த டிவிக்கள், இந்த யூடியூப் சேனல்கள், இந்த ஆன்லைன் விழாக்கள் எல்லாம். அது ஒரு மிக முக்கியமானது. அந்த ஆலய விழாக்களை இந்த நவீன தொழில்நுட்பம் மரபையும் நவீனத்தையும் இணைக்கும் புதிய ஒரு நகர்வாக ஆக்கி இருக்கிறது. இப்ப எனக்கு இது தொடர்பு இல்லாட்டாலும் ஒரு உங்களோட ஆய்வுக்கு துணையாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். தம்பி விமலாதித்தன் சொன்ன அந்த நல்ல அழகா சொன்னார் அந்த தன்னுடைய கந்த சஷ்டி கவசத்தினுடைய அந்த ஆய்வு சுருக்கம். அதுல இப்ப இந்த நான் நீண்ட காலமாக இத்தனையோ வருஷங்களாக நான் கந்த புராணத்தையும் சமய நூல்களையும் சொற்பொழிவு செய்து வருகிறவன் என்ற காரணத்தினாலே எனக்கு சில அனுபவ உண்மைகள் எனக்கு நல்லா தெரியும். கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம் ஏன் இலங்கைக்கு முக்கியத்துவப்படுது என்றால், மிக முக்கியமாக கந்த புராண கலாச்சாரம் இந்த மண்ணிலே இருக்கிறதாலதான். கச்சியப்பர் தமிழ்நாட்டிலே இந்த கந்த புராணத்தை பாடியிருந்தாலும் அங்க இந்த அளவுக்கு இதுக்கு பெரிய வரவேற்போ அல்லது முக்கிய இடம் இல்லை. இலங்கையில தான் இந்த மண்ணுக்கு கந்த புராண கலாச்சாரம் மிக்க மண். இப்ப இந்த கந்த சஷ்டி விரதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட உதாரணம், உங்களோட ஆய்வுக்கு, ஏனைய ஆய்வுக்கும் இது துணையா இருக்கும். 5 விஷயம் முக்கியம் ஒரு விரதத்துல. இப்ப கந்த சஷ்டி விரதம் சொன்னா கோயில் முக்கியம், முருகன் கோயில். இப்ப சில இடங்கள்ல வேற கோயில்ல முருகன் சன்னிதானத்துல போய் கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பார்கள். அதை விட முருகன் கோயிலேயே கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறது மிக முக்கியம். 2வது தெய்வம் முருகன். 3வது விரதம், கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிற முறை. 4வது படிக்க வேண்டிய புராணம் கந்த புராணம். 5வது பாராயண நூல் இந்த கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்துல எந்த ஒரு பாராயண நூல்லையும் இதுவரை இல்லாத ஒரு பிரார்த்தனை இருக்கு. எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். இந்த ஒரு வார்த்தை இதுவரை எங்களுடைய அந்த திருமுறைகள்ல கூட இப்படி ஒரு பிரார்த்தனை இல்லை. அதனாலதான் 6 கவசங்கள் இருந்தாலும் இலங்கையிலே இந்த கவசத்துக்கு இவ்வளவு மதிப்பு. நிறைவாக உங்களோட ஆய்வு கொண்டு முக்கியமா நான் சொல்கிறேன், இந்த சூரன் போர் எங்க நடந்தது என்பதில் இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீர்கள் என்பதனால சொல்கிறேன். நான் கந்த புராணத்தை அந்த அளவுக்கு பேராசிரியர் ராசா ஞானசம்பந்தன் அவர்கள் தன் நூல்ல ஈழத்தில் கந்த புராணத்தை சொல்வதில் தமிழர்களை போல் ஒருவர் இல்லை என்று சொன்ன அந்த, நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். கந்த புராணத்தின்படி சூரன் போர் நடந்தது கதிர்காமத்துல. மிக ஆதாரம் இருக்கிறது, மிக ஆதாரம். நான் அதை ஆதாரமா சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு திருச்செந்தூர்ல கந்த புராணம் சூரன் போர் நடந்துட்டு முழிச்சனமும் அங்க போய் குவியுது. திருச்செந்தூர்ல எந்த நூல் முதல் வந்தது? திருச்செந்தூர் புராணம் வந்தது தலபுராணம். மிக பிற்பட்ட காலத்துல டாக்டர் மு வரதராஜன் அவர்கள் இந்த தலபுராணங்களை மிகவும் கண்டிக்கிறார் தன் நூல்ல. தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒவ்வொரு நிலச்சுவாந்தர்களும் குறுநில மன்னர்களும் தஞ்சை ஊரை பெருமைப்படுத்துறதுக்காக
ஒவ்வொரு புலவரை பிடிச்சு பாடினது. அதுல ஒரு புலவர் திருச்செந்தூர் புராணத்துல சூரன் போர் திருச்செந்தூர்ல நடந்து எழுதிட்டார். ஆனா எங்கட மூல நூல் கந்த புராணம், மகாபுராணங்கள் ஒன்றாகிய மகாபுராணங்கள் 10 சிவபுராணத்தில் ஒன்று ஸ்கந்த புராணம். அந்த ஸ்கந்த புராணத்திலேயே இலங்கையில நடந்தது ஏமகூடம், கதிராமத்துக்கு பேர், ஏமகூடத்தில் நடந்தது என்று தெளிவாக மிக சிறப்பாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு திருச்செந்தூர் என்று எங்கட இலங்கை மக்களே ஓடிப்போய் அங்க நிற்கிறார்கள். திருச்செந்தூர்ல நடந்தது முருகன் சிவபூசை செய்தது மட்டும்தான். ஆகவே இவையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆதாரம் அறக்கட்டளையினுடைய இந்த அருமையான முயற்சி மிக மிக சிறப்பாக வெற்றி பெற வேண்டும். இறைவனை தவிர இறைவனை அடைகிற வழிகள் இல்லை என்றால் எங்களுக்கு தத்துவம் உபநிடதத்துல தொடங்கி பின்னால வேதாந்தம், அத்வைதம், விசிட்டாத்துவைதம், துவைதம் என்று சைவ சித்தாந்தம் வரையும் வந்திருக்காது ஆய்வு இல்லை என்றால். சமயத்தில் இறைவனை அடைகிற வழிகளை ஆய்வு செய்யலாம், அதுல தப்பில்லை. ஆராயுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.